إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما عندكم ينفذ وما عند الله باق صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக என்னையும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகம் நாங்கள் மிகவும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய எல்லா வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்ட நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு மத்தியில் ஒரு கூட்டம் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி வாழ்ந்தார்கள் என்று சொல்லுவதை விடவும் அவர்களுக்கு பிறகு வர இருக்கின்ற மக்களுக்காக வேண்டி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை, ஒரு பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாங்கள். இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் இப்பொழுது 10% வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் இந்த நாட்டில் எங்களுக்கு இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒன்று இல்லை, ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தால் இது கிடைத்திருக்கும் என்று சொல்லி மேலெண்ணப்படுவதற்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு எங்களுக்கு தேவையான அனைத்தையும் எங்களுக்குரிய முன்னோர்கள் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். பள்ளி வாயில்களாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், ஆங்காங்கே இருக்கக்கூடிய வைத்திய சாலைகளாக இருக்கலாம், அதற்கு மேலொருபடியாக போனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2500க்கும் மேற்பட்ட மக்பராக்களாக இருக்கலாம், கபிரிஸ்தான்களாக இருக்கலாம். இவைகள் அனைத்தையும் எங்களுக்காக வேண்டி எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் உருவாக்கிவிட்டு போனார்கள். நானும் நீங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளி வாயில், இதே போன்று எங்களை சூழ இருக்கக்கூடிய நாங்கள் வியாபாரம் வர்த்தகம் செய்யக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 3 பெரிய பள்ளி வாயில், இன்னும் 2 பெரிய பள்ளி வாயில்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பள்ளியை, இப்படிப்பட்ட ஒரு வணக்கஸ்தலத்தை, இப்படிப்பட்ட ஒரு இடத்தை எங்களால் அதாவது எங்களால் உருவாக்க முடியுமா என்று சொல்லி, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அவர்கள் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் சுப்ஹானல்லாஹ் செய்துவிட்டு போய்விட்டார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் அவர்கள் புத்திசாலிகள். சம்பாதித்தவை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எதையுமே விட்டுவிட்டு போகாமல் தான் சம்பாதித்ததை தன்னுடைய கபருக்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அதனால தான் சொல்லுவார்கள், உலகத்தில் வரலாறு என்னவென்று சொன்னால் விட்டுவிட்டு போவது வரலாறு அல்ல, இருப்பதை கொடுத்து விட்டு போவதுதான் வரலாறு.
நாங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனாசாக்களில் பங்கெடுத்திருப்போம். அந்த ஜனாசாக்களை வைத்துக் கொண்டு அவர்கள் விட்டு விட்டு போனதை யாருமே கதைக்க மாட்டார்கள். அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய தொழிற்சாலை, அவருடைய பிஸ்னஸ், அவருடைய வீடு, அவருக்கு இருக்கிற தோட்டங்கள், தோப்புகள், இதை பற்றியுமே மக்கள் சொல்ல மாட்டார்கள், கதைக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் மக்கள் சொல்லாம சொல்லுகிறார்கள், இது எதுவுமே உங்களுடையதல்ல, நீங்கள் விட்டு விட்டு போவது உங்களுடையதல்ல. மாறாக ஒரு ஜனாசாவை வைத்துக் கொண்டு மக்கள் பேசுவது என்ன தெரியுமா? அவர் என்ன செய்தாரு, எதை எடுத்துக்கொண்டு போறாரு. அல்ஹம்துலில்லாஹ், 2 பள்ளிக்கு காணி வக்ஃப் பண்ணியவர், ஒரு மதரசாவை உருவாக்கியவர், ஒரு அனாதை இல்லத்தை உருவாக்கியவர், இப்படி செய்தவர், அப்படி செய்தவர் என்று சொல்லி அவர் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய செய்ததைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும், என்னுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டு மக்கள் என்ன பேசுவார்கள், என்ன கதைப்பார்கள்? அப்படி கதைப்பதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? இன்றைய ஹுத்பாவினூடாக நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் அலசுவோம். எங்களுடைய ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளிவாசல்ல வைத்திருக்கிறார்கள், எங்களுடைய வீட்டில் வைத்திருக்கிறார்கள், மக்கள் எங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களை, யோசிக்க வேண்டும். வரக்கூடிய மக்கள் எங்களை பற்றி என்ன சொல்லுவார்கள், எங்களை பற்றி என்ன கதைப்பார்கள், எங்களுக்கு என்ன சொல்லுவார்கள் அவர்கள்? சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு வழிகாட்டினார்கள். நாங்கள் அப்படியும் யோசிக்க வேண்டும், நாங்கள் அப்படியும் யோசிக்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் மௌத்தாகக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் 2 நிலையில இருந்து 3வது ஒரு நிலைக்கு போக முடியாது. ஒன்றோ அவருக்கு நிம்மதி, அப்படி இல்லை என்றால் அவரால் மற்றவர்களுக்கு நிம்மதி. நான் யாராக இருக்க போகின்றேன்? எனக்கு நிம்மதி கிடைத்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு இலக்கை, ஒரு நோக்கத்துக்காக வேண்டி வாழ்ந்தேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தேன். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நின்று பதில் சொல்ல வேண்டுமே. வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய மனோச்சைகளை விட்டும் தன்னுடைய ஆத்மாவை பாதுகாத்த நிலையில் யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக ஓய்வு பெற்று விட்டார்கள், அவர்களுக்கு நிம்மதி கிடைத்து விட்டது, அவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கமாக போய் சேர்ந்து விட்டார்கள். فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم. سبحان الله. உலகத்திலேயே சுவர்க்கவாதிகள் என்ற பெயரோட போய் விடுவார்கள், அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். இன்னும் ஒரு கூட்டம் இருப்பார்கள், முஸ்தராஹுன், அவர்களால் மற்றவர்களுக்கு நிம்மதி. இவன் இருப்பது தான் உலகத்துக்கு தரித்திரியம், இவன் இருப்பது தான் எங்களுக்கு முசீபத்து, இவர் இருப்பது தான் இந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு ஆபத்து என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நபி சொன்னார்கள், 2வது கூட்டம் இருப்பார்கள், அவர்களால் மக்களுக்கு நிம்மதி. நான் யார் என்பதை நானே முடிவு செய்து கொள்வோம், நீங்க யார் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகு மக்கள் எங்களை பற்றி என்ன பேச போகிறார்கள்? ஹஜ்ரத் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அழகாக சொன்னார்கள், ஒரு கவியாக சொன்னார்கள், வமாத கௌமுன், ஒரு கூட்டம் மௌத்தாகி விட்டார்கள், அவர்கள் எங்களுக்கு மேல இல்லை, இப்ப பூமியில இல்ல, அவர்களை நாங்கள் கண்டும் இல்லை, அவர்களை நாங்கள் காணவும் இல்லை, எங்களுடைய தலையில் அவர்களை பற்றி உள்ள எந்த ஒரு குறிப்பும் எங்களுக்கு தெரியாது. ஆனா வஹும் ஃபின்னாஸி அஹ்யாஉன், மக்களுடைய மெமரியில, மக்களுடைய அறிவுல, மக்களுடைய ஞாபகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சபையில யாருமே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை காணவில்லை, இமாம் அபு ஹனீஃபாவை காணவில்லை, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை காணவில்லை, ஹஜ்ரத் இமாம் புகாரியை காணவில்லை. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நல்ல மனிதர்கள், இந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள், நாம் உட்கார்ந்து இருக்கிற பள்ளி வாசலை வக்ஃப் செய்தவர்களை காணவில்லை. அவர்கள் யார் என்று தெரியாது. நாங்க வந்து உட்கார்ந்து இருக்கின்றோம், மாஷா அல்லாஹ், நாங்க கட்டாத பள்ளியில நாங்க தொழுது கொண்டிருக்கிறோம், நாங்க உருவாக்காத மதரசாவில் நாங்க ஓதினோம், எங்களுடைய நாங்க செய்யாத வக்ஃப் ப்ராப்பர்ட்டியில எங்களுடைய பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்காக செய்துவிட்டு போனார்கள்.
வமாத்த கௌமுன், அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். அவருடைய கபர்களுக்கு மேல மண்ணெல்லாம் போட்டு கபரை மூடிவிட்டார்கள். ஆனால் நன்மையினுடைய கதவுகள் மூடப்படவில்லை. நன்மையினுடைய கதவுகள் அந்த கபர்கள் பக்கமாக போய்கொண்டே இருக்கிறது. சொன்னார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வமாத்த கௌமுன், ஒரு கூட்டம் மௌத்தாகி விட்டார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? வஹும் ஃபின்னாஸி அஹ்யாஉன், அவர்கள் மௌத்தாகித்தான் விட்டாலும் அவர்களுடைய திருநாமம், அவர்களுடைய நற்கர்மம், அவர்கள் செய்துவிட்டு போனது, அவர்கள் உருவாக்கிவிட்டு போனது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒருவனாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. இன்னும் ஒரு கூட்டத்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஆஷ கௌமுன், ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. மாஷா அல்லாஹ், நல்லக வாழ்றாங்க, எல்லாம் இருக்குது. எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ, எப்படியெல்லாம் தான் தோண்டித்தனமாக வாழ வேண்டுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன விட்ட ஆள் இல்ல, நான் தான் எல்லாம், என்னால் எல்லாம் முடியும் என்ற நினைப்புல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, வஹும் ஃபின்னாஸி அம்வாத்துன், மக்களுடைய உள்ளத்தில் அவர்கள் ஏற்கனவே மௌத்தாகி விட்டார்கள். அவர்களை யாரும் பேச மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களை பற்றி பேசுவது பாவம். பாவியை பற்றி பேசுவதும் பாவம், நல்லவனை பற்றி பேசுவதும் நன்மை. சுப்ஹானல்லாஹ். நல்லோர்களுடைய நலவுகளை பேசுங்கள், நல்லோருடைய நலவுகளை கதையுங்கள். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் எப்பயும் யோசிக்க வேண்டும், நான் யாரு, நான் யார், என்ன பற்றி மக்கள் என்ன பேசுவார்கள். மக்கள் பேசுவதற்கு ஏதாவது ஒன்று நான் செய்திருக்கிறேனா? நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா நான் சொல்லுகின்றேன் அன்புக்குரியவர்களே, நாங்க மௌத்தா போனதுக்கு பிறகும் மக்கள் எங்களை பற்றி பேச வேண்டும், எங்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், எங்களுக்காக வேண்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கிருபையும் கருணையும் அவரின் மீது உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் வாழ வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ கேட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். ஆச்சரியமான துஆக்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆக்கள் ஆச்சரியமான துஆ. அவர்கள் கேட்ட துஆக்கள் எம்மாத்திரமோ குர்ஆனில் இருக்கிறது. காபத்துல்லாவை கட்டிவிட்டு துஆ கேட்டார்கள். குடும்பத்தை கொண்டு போய் மக்கா முக்கர்ரமா அந்த பாலைவனத்தில் விட்டு துஆ கேட்டார்கள். மக்கா முக்கர்ரமாவுக்காக வேண்டி தனியே துஆ கேட்டார்கள். தந்த தகப்பனாருக்காக வேண்டி துஆ கேட்டார்கள். தனக்காக வேண்டியும் கேட்டார்கள். தன்னுடைய மறுலக வாழ்வுக்கும் துஆ கேட்டார்கள். நான் மௌத்துக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்பதாகவும் துஆ கேட்டார்கள். அது ஒரு கட்டத்தில் கேட்டாங்க, வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் இல்லாமல் போனதுக்கு பிறகும், நான் மௌத்தானதுக்கு பிறகும் என்னுடைய திருநாமம் இந்த பூமிக்கு மேல வாழ வேண்டும். இந்த பூமிக்கு மேல என்ற பெயர் ஒரு நாளும் அழிக்கப்படக்கூடாது. என்னுடைய நலவுகள் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு போய் என்ன செய்கின்றோம்? சஃபா மர்வாவில் ஓடுகிறோம் தானே, ஜம்சம் குடிக்கிறோம் தானே தண்ணீரை, காபா ஆலயத்தை வலம் வருகிறோம் தானே, மகாமே இப்ராஹிமுக்கு நாங்கள் தொழுகிறோம் தானே. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். நாங்கள் எல்லாரும் அத்தஹியாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம். இப்ராஹிமுடைய பெயரை, அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயரை எத்தனை ஆயிரம் லட்சம் தடவைகள் நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். கேட்கிறாங்க, இந்த பேர் வாழணும், நான் ஏதாவது செய்யணும், நீ சொன்னதை நான் செய்வதற்கு தயார். இப்ராஹிம் அல்லதி வஃபா وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். அல்லாஹ் சொல்றான், فَأَتَمَّهُنَّ. அந்த சோதனைகள் அனைத்தையும் இப்ராஹிம் மிகைத்து விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பூர்த்தி செய்து விட்டார். இப்ராஹிம் அல்லதி வஃபா,
இப்ராஹிமுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு வாக்குறுதி இருந்தது. நாங்கள் வாக்குறுதி பெற்று, அதாவது உடன்படிக்கை செய்து கொண்டோம். அந்த உடன்படிக்கையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பரிபூர்ணத்துவப்படுத்தினார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த பாடத்தை வாழ்க்கையில் பாடமாக ஆக்கிக் கொள்வோம். நாங்கள் எங்களுடைய மௌத்துக்கு பிறகு வாழ வேண்டும். எங்களை நினைத்து மக்கள் துஆ செய்ய வேண்டும். எங்களுக்காக வேண்டி இருகரம் ஏந்த வேண்டும். எங்களுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் எங்களுக்காக வேண்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்ல வேண்டும். இந்த ஹுத்பாவில் ஒரு விடயத்தை பதிவு செய்கின்றேன். தயவு செய்து இந்த கலாச்சாரத்தை உருவாக்குங்கள் வாழ்க்கையில. எங்கட சொந்த பெற்றோர்களை, ஏண்ட வாப்பா ஏண்ட உம்மா எனக்கு, உங்களோட வாப்பா உங்களோட உம்மா உங்களுக்கு, அவர்களுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக என்பதை இணைத்து சொல்லக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உலமாக்களுடைய பேர்களுக்கு பின்னால் நாங்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சஹாபாக்களுடைய பேர்களுக்கு பின்னால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபிமார்களுடைய பேர்களுக்கு பிறகு அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேருக்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் என்று சொல்லி ஒவ்வொரு நல்ல மனிதர்களுடைய பேர்களுக்கு பிறகும் நாங்கள் துஆவை சேர்த்துக் கொள்வது போல துஆ சேர்க்கப்பட மிகவும் தகுதியானவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பெற்றோர்கள். உம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, என்ற வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏண்ட உம்மக்கும் ஏண்ட வாப்பக்கும் நான் துஆ செய்யாம யார் துஆ செய்வது? இந்த கலாச்சாரத்தை உருவாக்குங்கள். எங்கட வீடுகள் இதை உருவாக்கணும். எங்கட வீடுகள் எங்கட உம்மட வாப்பட பேர் வரும் பொழுதெல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. அவர்களால் தான் நாங்கள் இப்படி இருக்கின்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சபையில நானும் இல்லை, நீங்களும் இல்லை. இது இல்லாம தெரியுமா? வாப்பா உம்மட துஆ இல்லாம, பெற்றோருடைய துஆ இல்லாமல் எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா, சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லும் பொழுது நான் யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தன்னை பற்றி. நான் யாரு தெரியுமா? என்ற வாப்பட துஆ, அன தஅவத்து அபீக்கும் இப்ராஹீம், என்ற வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற பரம்பரையில, என்ற சந்ததியில நான் அவருடைய பரம்பரையில தான் வந்தேன். அவர் எனக்காக வேண்டி துஆ கேட்டாரு. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதி, என்னுடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டக்கூடிய, உன்னுடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டக்கூடிய, மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய, மக்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய, மக்களுக்கு தீனை மார்க்கத்தை சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபியை அனுப்பி வைப்பாயாக என்று சொல்லி என்ற வாப்பா எனக்கு துஆ செஞ்சாரு. அந்த துஆவினுடைய வெளிப்பாடுதான் நான் என்று சொல்லி சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவதாக இருந்தால் நாங்களும் நீங்களும் யாரு? நானும் நீங்களும் யாரு? எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில இந்த பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வோம். எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் சொல்லும் பொழுது துஆவுடன் சேர்த்து சொல்லுவோம். அப்படி நாங்கள் செய்து பழகினால்தான் எங்களுடைய பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் எங்களை பற்றி சொல்லும் பொழுதும் அவர்கள் பழக்கப்பட்டு விடுவார்கள். எங்களுடைய பேருக்கு பிறகும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஏண்ட வாப்பக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக, ஏண்ட தாய்க்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று அவர்கள் துஆ செய்வார்கள். இப்பொழுது அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ப நாங்க யோசிக்க வேண்டும். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் கட்டின பள்ளியில தொழுகின்றோம். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் உருவாக்கிவிட்டு போன பாடசாலைகளில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு முன்னால் போனவர்கள் உருவாக்கின பெரும்பாலான வைத்தியசாலைகளில் நாங்கள் மருந்து வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அங்கு அந்த இடத்துல போய் நோய்க்கு சிஃபாவுக்காக வேண்டி அங்கே காத்திருக்கின்றோம். இப்படியாக எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் செய்த எம்மாத்திரமோ நல்ல விடயங்கள் எங்களுக்கு முன்னால் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இதில் பின்னோடிகள் அல்ல, நாங்கள் முன்னோடிகள். உலகத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹைபருடைய போர்க்களத்தில், ஹைபர் யுத்தத்தில் அவருக்கு கனிமத்தாக கிடைச்ச ஒரு காணியை கொண்டு வந்து சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நான் இந்த பணத்தை, இந்த சொத்தை வக்ஃப் செய்ய போகின்றேன். இதேண்ட வக்ஃப் என்ற மௌத்துக்கு பிறகு என்ற கடையை என்ற குழந்தைகள் அனந்தர சொத்தாக பங்கு போட்டுக் கொள்ளட்டும். என்ற மௌத்துக்கு பிறகு
என்ற வீட்டை என்ற குழந்தைகள் என்ற மனைவி என்ற கணவன் அனந்தர சொத்தாக பங்கு போட்டுக் கொள்ளட்டும். ஆனா நான் ஒரு வக்ஃப செஞ்சுட்டு போறேன், அந்த வக்ஃப் அனந்தர சொத்தாக மாற மாட்டாது. அதை விற்கவும் மேலா, அதை ஹதியா கொடுக்கவும் மேலா, அது வக்ஃபாகத்தான் இருக்கும். அது வக்ஃபாகத்தான் இருக்கும். இந்த கான்செப்ட், இந்த ஐடியாலஜியை உலகத்துக்கு முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நபி அறிமுகப்படுத்தினாங்க. யாரினூடாக தெரியுமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மூலமாக. நாங்களும் யோசிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வக்ஃப் செய்வதற்கு. ஒரு கிணத்தை வக்ஃப் செய்யலாம், ஒரு கடையை வக்ஃப் செய்யலாம், ஒரு வீட்டை வக்ஃப் செய்யலாம், ஒரு காணி துண்டை வக்ஃப் செய்யலாம். நல்ல விடயங்களுக்கு பாவியுங்கள், நல்ல விடயங்களுக்கு இதை கட்டி, இதுல ஒரு கட்டடமானத்தை கட்டி அதை பாவியுங்கள். ஆனா காணி என்னுடைய காணி, இது வக்ஃபுடைய காணி, இது வக்ஃபுடைய சொத்து. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில வக்ஃப் செய்யக்கூடிய சுன்னா, வக்ஃப் செய்யக்கூடிய பழக்க வழக்கம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. வக்ஃபுடைய பாடத்தை நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும், மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். குர்ஆன் ஒரு ஆயத்து இருக்குது, ஆச்சரியமான ஆயத்து. நாங்க எல்லாரும் தர்மம் கொடுக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். அனர்த்தம் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, சூறாவளி வந்துச்சு, கொடுக்க வேண்டிய தொகை பணத்தை எல்லாம் கொடுத்தோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்ன தெரியுமா? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களோட மனசுக்கு ரொம்ப விருப்பமான ஒன்றை நீங்க தர்மம் செய்யணும். இருக்கிறதுல மேல் மிச்சமானது அல்ல. பணத்தை கணக்கு பார்த்து 2.5% ஜகாத் குடும்ப கட்டாயம். அதை சொல்லி அல்லாஹ் சொல்றான், ஓண்ட ப்ராப்பர்ட்டியில, ஓண்ட சொத்துல, உனக்கிட்ட இருக்கிற அசட்ல, ஓண்ட உள்ளத்துக்காக விருப்பமானது, இது ஏண்ட ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி, இது ஏண்ட ஆக மனதுக்கு ரொம்ப விருப்பமான ப்ராப்பர்ட்டி, நான் இதுதான் என்ற முதலாவது ப்ராப்பர்ட்டி, நான் இதைத்தான் முதலாவது வாங்கினேன். இது குர்ஆன் சொல்றது, நான் சொல்லல. இது ஏண்ட பிரைம், ஏண்ட ஹார்ட், ஏண்ட ஹார்ட் இல்ல, ஏண்ட ஹார்ட்ட, ஏண்ட பிரைம் இந்த ப்ராப்பர்ட்டிய, நான் முதலாவது வாங்கின சொத்தை தர்மம் செய்ய போறேன். அப்படி செய்த நல்ல மக்கள் இந்த பூமிக்கு மேல வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த மக்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானா. கேட்டு போனாங்க, ஏதாவது உதவி செய்யுங்கோ இந்த நிறுவனத்துக்கு, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு. அந்த நேரத்தில் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நேத்து தான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன், அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துடுங்கோ. அதே முதலாவது ப்ராப்பர்ட்டி. அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல மக்கள் இந்த பூமிக்கு மேல வாழ வைத்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறார்கள். இதைத்தான் குர்ஆன் சொல்லுது, மேல் மிச்சமானது அல்ல, உண்ட மனசுக்கு ரொம்ப விருப்பமான பிரைம், என்ற மனசுக்கு ரொம்ப நெருக்கமான. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க நபியிடத்தில். இந்த ஆயத்து இறங்கினதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரியும் நான் எனக்கு ஆக விருப்பமான சொத்து இந்த பள்ளி வாசலுக்கு முன்னால உள்ள பைரஹா, மதீனா முனவ்வராவுடைய பள்ளிக்கு முன்னால உள்ள காணி. அந்த காணி எப்படிப்பட்ட காணி தெரியுமா? அதுல ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி குடிப்பாங்க. அது எவ்வளவு ஒரு பாக்கியம்! இந்த கிணத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி குடிப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி தான் எனக்காக விருப்பமான ப்ராப்பர்ட்டி. அவர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், குர்ஆன்ல ஒரு ஆயத்து இறங்கி இருக்குது, லன் தனாலுல் பிர்ர, மனதுக்கு ஆக விருப்பமான சொத்தை தர்மம் செய்யாத வரையில நீங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய உதவிய, அல்லாஹ்வுடைய அருள, அல்லாஹ்வுடைய பாசத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிட்டார் அல்லாஹ். எனவே எனக்கு விருப்பமான சொத்து இது, இதை நான் கொடுத்துட்டேன் யா ரசூலல்லாஹ், நீங்க இதுக்கு சாட்சியாக இருந்தாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக, அந்த சந்தர்ப்பத்தை நசீபாக்குவானாக. இதை படித்துக் கொள்வோம். வாழ்க்கையில விருப்பமானதை தர்மம் செய்யும். தர்மம் செய்வதற்கு உழைக்கணும், தர்மம் செய்வதற்கு சம்பாதிக்கணும், தர்மம் செய்வதற்கு தேடணும். நான் வியாபாரத்தை கொடுங்கோ என்று மட்டும் சொல்லல,
ஹலாலாக சம்பாதிங்கோ, ஹலாலாக தேடுங்கோ, தர்மம் செய்ய சம்பாதிங்கோ, தர்மம் செய்ய தேடுங்கோ, தர்மம் செய்ய உழைங்கோ, தர்மம் செய்வதற்காக வேண்டி வாழுங்கோ. எங்கட வாழ்க்கை வரலாறாக மாறும். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நீங்க விட்டு விட்டு போகக்கூடியதெல்லாம் முடிந்து விடும். எங்களுக்கு முன்னால் எத்தனையோ கடைகள் இருக்குது. அந்த கடைக்கு வரலாறு கேட்டால், இன்ன ஹாஜியாருடைய கடை குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க, குழந்தைகள் அதை வித்து போட்டாங்க, அது இப்ப முஸ்லீம்களுடைய கையிலையும் இல்லை என்று சொல்லுவாங்க, வரலாறாக சொல்லுவாங்க. நான் முஸ்லீம்கள் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வாரம் என்று சொல்ல இல்லை. அவர்களுடைய கடை அந்த பரம்பரையில் உள்ளதை நாங்க வாங்கி இருக்கின்றோம். குழந்தைகளுக்கு கொடுத்ததையெல்லாம் குழந்தைகள் விட்டு விடுவார்கள். ஏக்கர் கணக்கில் விட்டுட்டு போன சொத்துக்களை குழந்தைகள் பர்ச்சேஸ் கணக்கில் வித்து வித்து வாழ்றாங்க இப்ப. ஆனா குழந்தைகள் பள்ளிவாசலுக்கு கொடுத்தது, மதரசாக்களுக்கு கொடுத்தது, நல்ல விஷயத்துக்கு கொடுத்தது, வக்ஃபு செய்த காணிகள் அப்படியே நிக்குது. அது அப்படித்தான். அதனால் அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், வாழ்க்கையில் நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகு வாழ வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். எங்கள் அடுத்த சமூகம், அடுத்த தலைமுறை வாழுவதற்கு தேவையான அத்துணை நல்ல கர்மங்களையும் நாங்கள் செய்துவிட்டு போக வேண்டும். அதற்கு நியத்து வையுங்கள், தியாகம் செய்யுங்கள், அர்ப்பணிப்பு செய்யுங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள். நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகு வாழ வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வாழ்ந்து கொண்டிருப்பது போல, ஸல்லல்லாஹு அலைஹி பேர் வாழ்ந்து கொண்டிருப்பது போல, வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றோம் என்று குர்ஆன் சொல்லுவது போல, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்களும் இந்த பூமிக்கு மேல தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். நாங்கள் மௌத்தானாலும் எங்களுக்காக துஆக்கள் செய்யக்கூடிய நல்லோர்களை உருவாக்கி விட்டு போக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை வரலாறாக மாற்றிவிடு யா அல்லாஹ். எங்களுடைய பிறப்பு வரலாறு அல்ல யா அல்லாஹ், எங்களுடைய இறப்பு வரலாறாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகு எங்களுக்காக வேண்டி இருக்கிறோமே என்று துஆ செய்யக்கூடிய நல்ல மக்கள் உருவாக்கிடுவாயாக அல்லாஹ். அதற்காக வேண்டி நல்லது செய்ய துணை புரிவாயாக, நல்லவைகளை விட்டு விட்டு போக துணை புரிவாயாக, நல்லவைகளுக்கு முன்னோடிகளாக இருக்க துணை புரிவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.